இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க திராட்சைங்க, பச்சை திராட்சைங்க. அந்த பச்சை திராட்சை பழத்துலங்க எத்தனை வகை இருக்குதுன்னா 3 வகை இருக்குதுங்க. 3 வகை. சிகப்பு கலரில் இருக்குதுங்க, சிவப்பு கலர், கருப்பு கலர், பச்சை திராட்சை. இந்த 3 கலரில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை திராட்சை. இந்த பச்சை திராட்சைங்க ஊட்டச்சத்து நிறைந்த பழத்தில் பச்சை திராட்சை ஒன்றுங்க. ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிற பழம் எதுனா பச்சை திராட்சை தாங்க. அந்த பச்சை திராட்சைங்க இதயத்துலங்க வீக்கம் அதிகமாக ஏற்பட்டு வலியால் கஷ்டப்படுறவங்களுக்குங்க சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க. காலை உணவுக்கு பின்னுங்க பச்சை திராட்சை சாப்பிட்டு வந்தால் இதய வீக்கம் குணமாகுங்க. இதயம் நல்லா வலுவடைங்க, நல்ல வலிமை அடைந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பசி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அடிக்கடி பச்சை திராட்சை சாப்பிட்டு வந்தால் அந்த பசி ஏற்படாமல் இருக்கிற நல்லா பசியை தூண்டுங்க. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரண கோளாறு, சிறுநீரக பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கு இது தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பச்சை திராட்சைக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதிகம் பச்சை திராட்சையை எடுத்துக்குவாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களா பச்சை திராட்சை எடுத்துக்குவாங்க. ஓகே. அப்புறம் பச்சை திராட்சை பழத்தில் இந்த விதைகள் உள்ள பழமாக எடுத்துக்குவாங்க. அதுதாங்க அதில் சத்துக்களும் மருத்துவ குணமும் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறது. இந்த விதை இல்லாத இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இந்த பழம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. திராட்சை பழம் வாங்கும்போது உள்ள விதை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி அது மாதிரி இருக்கிற பழமாக வாங்கி சாப்பிடுங்க. நீண்ட நேரம் இப்போ ஒருத்தர் தூக்கமே வராமல் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பேன், நான் தூக்கம் வரல அந்த மாதிரி நீண்ட நேரம் தூக்கத்தை இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் பச்சை திராட்சை அதை கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அதனால் பச்சை திராட்சையை சாப்பிடுங்க. பெண்களுக்கு ஏற்படும் இந்த வயிற்று வலி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்க அந்த வயிற்று வலி போகணும்னு நினச்சிங்கன்னா பச்சை திராட்சை எடுத்துக்கோங்க. அந்த வயிற்று வலியிலேருந்து அவங்க நல்லா ரிலீஃப் ஆயிரும். வெயில் காலத்தில் ஏற்படுறோம் வெயில் காலத்துக்கு நமக்கு ஏற்ற பழம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திராட்சை தாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஆஸ்துமா உள்ளவங்க கூடங்க இந்த பச்சை திராட்சையை சாப்பிட்லாம். இப்போ மூச்சு வாங்குது இல்லைங்களாங்க, அது மாதிரி இருக்கிறவங்க கூட மற்ற பழத்தில் சாப்பிட்றத விட ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த பச்சை திராட்சையை சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிறோம் உடனே அந்த பழத்தை மட்டும் தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே அந்த பழத்தை அப்படியே வச்சுருங்க. 1/2 hour மினிமம் 1 hour வெளியில் வைங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour ஆச்சு கழித்து அந்த பழத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஓகே. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இதை வைட்டமின் B1, B2, B3, B6, B12 மற்றும் வைட்டமின் சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் இது மாதிரி பல சத்துக்கள் இதில் அடங்கி இருக்குதுங்க. திடீரென்று எந்தவித காரணமும் இன்றி உடல் நடுக்கம் ஒவ்வொருத்தருக்குங்க. திடீர்னு எந்தவித காரணமும் இன்றி உடல் நடுக்கம் வருங்க. திடீர்னு பார்த்தா டக்குன்னு இருக்கிற கை காலெலாம் நடுக்கல் எடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பச்சை திராட்சை எடுத்துகிட்டா நல்ல அந்த நடுக்கெல்லாம் அப்படியே நின்றுங்க. அவங்க உடம்புல இருக்கிற அந்த உடல் அசதி அந்த இதெல்லாமே அவங்களுக்கு போயிருங்க. திராட்சை நல்ல மருந்தாக அவங்களுக்கு பயன்படுதுங்க. இந்த மாதிரிங்க உடல் ஒவ்வொருத்தருக்கே உஷ்ணமாக இருக்கும். அந்த மாதிரி உஷ்ணம் இருக்கிறவங்களுக்குலாம் பச்சை திராட்சை எடுத்துக்கிட்டால் தினமும் வெறும் வயிற்றில் பச்சை திராட்சை சாறு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பச்சை திராட்சை சாறு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வயிறு புண்ணாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களுக்கு புண்ணு ஆற்றுற சக்தி அதுக்கு இருக்குதுங்க. இது உடலுக்கு குளிர்ச்சி தர சக்தி அதிகமாக இருக்குதுங்க. அதனால் இந்த பச்சை திராட்சை குளிர்ச்சி சக்தி அதிகமாக இருக்குங்க. குளிர்காலங்களில் நீங்கள் அதிகமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. குளிர்காலத்தில் குளிர்ச்சி தன்மை இருக்கிறனால தாங்க நான் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் உடம்பு ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஏன் உடம்பு ஹீட்டு தான் அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். ஆனால் ஆல்ரெடி குளிர்காலத்தில் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க. குளிர்ச்சியான உடல் உள்ளவர்கள் அதிகமாக இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது. ஹீட் உடம்புக்காரங்க எடுத்துக்கலாம். அப்புறங்க திராட்சை எப்பயுமே மற்ற பழங்களை விட சீசனில் ரொம்ப ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்கள பெரியவங்க எல்லாருமே திராட்சை பழம் வாங்கி சாப்பிடுங்க. ஜூஸாக கூட போட்டு குடிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மெயினாக நான் என்ன உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு கேட்டால், எந்த பழம் வாங்கினாலும் சரிங்க நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி கொடுங்க. திராட்சை வாங்கிட்டு வந்தோடனே நல்லா 1 time 2 times நல்லா கழுவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போ கொடுத்தாலும் அது போல் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க. அதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் மேலும் நல்ல நல்ல இதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகே. உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும். ஓகே. பாய். இதே போல்